பிறகு லெனின் அவர்கள் மாஸ்கோல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை திரட்டி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய புரட்சிகர இயக்கங்கள்லாம் கூப்பிட்டு பாருங்க, இப்படிதான் சமூகம் வளர்ந்துட்டு இருக்கு. அப்ப நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இப்படி முதலாளித்துவம் இந்த சமூகத்தின் மீது, மிகப்பெரிய உழைக்கும் மக்கள் மீது மிகப்பெரிய அடக்குமுறை ஏறுது. இங்க எல்லாமே உலகத்துல இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கான நாடா இருக்கு. ஆனா அந்த நாட்டுல இந்த நாடு உழைக்கும் மக்களுக்கான நாடு. முதலாளிகள் உழைக்கும் மக்கள் மீது மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை ஏவுகிறார்கள். இந்த மக்களை கசக்கி புளிகிறாங்க. அப்ப இதுல இருந்து நாம விடுபடணும். அப்ப இங்க ஒரு புரட்சி நடத்தணும். அது உழைக்கும் மக்கள் புரட்சி தான். அப்ப உழைக்கும் மக்கள் நடத்துகிற புரட்சி தான் சோசியலிச புரட்சி நம்ம சொல்றோம். அதான் கம்யூனிஸ்ட் சமூகம். உழைக்கும் மக்களுடைய தத்துவம் தான் கம்யூனிஸ்ட் தத்துவம் சொல்றோம். ஆனா இந்த தத்துவங்கள் நிறைய முதலாளிகளுக்கு ஒரு தத்துவம் இருக்கு, ஏகாதிபத்தியங்களுக்கு சில தத்துவங்கள் இருக்கு, சனாதனவாதிகளுக்கு சில தத்துவங்கள் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ இந்தியா போன்ற நாடுகள்ல சனாதன தத்துவத்தை நிறுவி உழைக்கும் மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை இங்க இருக்கக்கூடிய மதங்களாக, சாதிகளாக பிளவுபடுத்தி உழைக்கும் மக்களை ஒன்று தள்ள விடாமல், அவர்களை உழைக்கும் வர்க்கமாக ஒன்று சேர விடாமல் கம்யூனிஸ்ட் சமூகத்தையே ஒரு சமூக வளர்ச்சியவை தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க இந்தியா போன்ற நாடுகள். அப்படின்னா இது வரலாற்று விதிக்கு எதிரான, அறிவியலுக்கு எதிரானது நம்ம சொல்றோம். கம்யூனிஸ்ட் சொல்லுது, மார்க்சியம் சொல்லுது. எப்படி சாதி என்பது அறிவியலுக்கு புறமானது, மதம் என்பது அறிவியலுக்கு எதிரானது. அதே போலதான் சமூகம் தேங்கி நிற்பது கூட அறிவியலுக்கு எதிரானது. சமூகம் முன்னோக்கி போகணும், சமூகம் காலத்தின் சக்கரம் முன்னோக்கி தான் போகணும் அப்படின்றத மார்க்சியம் நமக்கு ரொம்ப தெளிவா வரையறுத்து. இப்ப நமக்கு என்ன என்னங்க இந்தியாவோட எப்படிங்க மார்க்சியம்லாம் கம்யூனிசம்லாம் எப்படிங்க பொருந்தும்? அதுதான் இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் கம்யூனிசம் தான் இருக்கும். மார்க்சியம் லெனின் உலகத்துக்கே பொதுவான. நீங்க நம்பிக்கையோட இருக்க. உலகம் ஐயோ நம்மளாம் சோசியலிஸ்ட் நாட்டில் வாழ முடியுமா? நம்ம இல்லைனாலும் நம்முடைய காலத்துக்கு பிறகு நம்ம குழந்தைகள் இந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோசியலிஸ்ட் சமுதாயத்தை படைக்கப் போகிறார்கள் என்பதில் யாருக்கும் சந்தேகமே வேண்டாம். ஏன்னா இது வரலாற்று விதி, வரலாற்று இயங்கியல், அப்படித்தான் போகும். இன்னைக்கு என்ன காலகட்டம்? இப்ப என்னன்னா, இதைத்தான் சொல்றாங்க உலக நாடுகள்ல பாரிஸ் கம்யூனிஸ்ட் எழுச்சி நடக்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, என்னன்னா முதலாளிகள் புரட்சி நடத்துறாங்களே அப்படிங்கிற போது முதலாளிகள் சந்தர்ப்பாதியை மாற்றாங்க. இதை லெனின் சொல்றாரு. பாரிஸ் கம்யூனிஸ்ட் எழுச்சியில நில உடைமை சமுதாயத்தை வீழ்த்திட்டு முதலாளிகள் என்ன பண்றாங்க?